ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில மேக்ஸ் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஆர் ஸ்கூலில் மேக்ஸ் சம் சால்வ் பண்ணுறப்போ இந்த மாதிரி மேக்ஸ் ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் அண்ட் சம் சால்வ் பண்ணும்போது கேல்குலேஷன் பார்ட்டில் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையிங் பை 5. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு நம்பர் கூட நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எனி டிஜிட், என்ன டிஜிட்டில் வேணாலும் இருக்கலாம். அந்த வேல்யூவை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற அந்த வேல்யூவோட 10 மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 178 நம்ம வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டைம் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 178 இன்ட்டு 10 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1780 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 890. இதே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் சில பெரிய வேல்யூஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3848 இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3848 இன்ட்டு 10 டிவைட் பை 2 இதை பண்ணும்போது நம்மளுக்கு 38480 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 19240 இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், 50978. இதை வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். 50978 இன்ட்டு 10 பை 2 50978 டிவைடட் பை 2 25480 இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5ஆல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஜிட், என்ன டிஜிட் வேணாலும் இருக்கலாம், அந்த நம்பரை 5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த ட்ரிக். நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, மல்டிப்ளை பை 11 ட்ரிக் 2 டிஜிட். அதாவது ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பர் கூட நீங்கள் 11 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 52 இன்ட்டு 11 பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏ அப்படிங்கிறது இந்த நம்பர், பி அப்படிங்கிறது இந்த நம்பர். ஓகே, இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது ஏ வந்து 5 ப்ளஸ் பி வந்து 2 இது எப்படி எழுதணும்னா 5 7 2. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் தான் வரும். வந்துருச்சா? ஓகே, இன்னொரு கொஸ்டின் 35 இன்ட்டு 11. இதே அதே மாதிரி பண்ணணும். இது ஏ, இது பி. இப்போது 3 ப்ளஸ் 5 3 5 ப்ளஸ் 3 8 5. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் தானே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது அது கூட நீங்கள் 11 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் இந்த ஏ ப்ளஸ் பி பண்ணுறீங்களா, இந்த இடத்துல 5 + 2 7 3 + 5 வந்து 8 இந்த மாதிரி 1 டிஜிட் நம்பரில் வந்துச்சு. இதுவே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணும்போது 10 அல்லது அதுக்கு மேலே ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 99 இன்ட்டு 11 பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஏ, இது பி. அப்போது 9 + 9 9 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய வேல்யூ, அதாவது 2 டிஜிட் வேல்யூ கிடைக்கும். 10 விட அதிகமான வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கை அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஏ வந்து 9 + 1. அடுத்து ஏ வந்து 9 + 9 -10 9. இந்த மாதிரி எழுதி சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 9 + 1 10, 9 + 9 18, 18 கூட -10 பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும், 9. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போது இதே இடத்துல இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 99 இன்ட்டு 11 இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 9 + 9 9 9
9 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் தப்பு, நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி a + bயை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 10 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற நம்பரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன். அதை நீங்கள் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 45 × 11 இதுக்கு என்ன ஆன்சர், அண்ட் 47 × 11 இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஐ மீன் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.